அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்போ தான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதோட கண்டினியூட்டி வந்து என்ன அப்படின்றது, நெக்ஸ்ட் வந்து என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இடையில ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதனால வந்து வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். Chapter 7 Leverage. Publication is Margam Publication. Page number 7.34. Exercise number 1. Calculate operating leverage for Maruti Limited from the following information. இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு 50,000 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ருபீஸ் வந்து இருக்குது. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து ₹20 இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் அட் கரண்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ் இஸ் ₹15,000. வாட் வில் பி த நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஃப் த வேரியபிள் காஸ்ட் இஸ் ₹30 பெர் யூனிட். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துக்கலாம். லீவரேஜ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் கியர் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி. எவ்வளோ ஒரு யூனிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அவுட்புட் வந்து எவ்வளோ வருது, எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்றது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா லீவரேஜ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்மளுடைய ஒரு யூனிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால, குறைக்கிறதுனாலையோ இல்லை கூட்டுறதுனாலையோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸோட வேல்யூ வந்து அதிகமாகுதா, அதனால் நம்மளுக்கு லாபம் வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ அது எஸ்பெஷலி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்னும் போது ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னும் போது ஒரு கம்பெனிக்கு நிர்வாக செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுது, போன வருஷம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய லீவரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஸோ பிஸ்னஸ் ஆப்ரேஷன், ஸோ வணிகம் சார்ந்த செலவுகள், அப்போ ஆப்ரேஷனல் காஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ நிர்வாக செலவுகள் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு இண்டிகேஷன் பாயிண்ட், அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கர்சர் பாயிண்ட் மாதிரி, இந்த ரேஞ்சுக்கு மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு மேலே அதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து நீங்கள் ஃபினான்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜருக்கு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன் பாயிண்ட்டு. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டடி தான் வந்து பார்த்திங்கன்னா லீவரேஜ் சப்ஜெக்ட் சாப்டர் 7. இப்போ கொஸ்டினில் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஷியல் லீவரேஜ், கம்பைன் லீவரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆப்ரேட்டிங் லீவரேஜ், அதாவது ஆப்ரேஷனல் காஸ்ட், அது சம்மந்தமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அந்த இண்டிகேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. மாருதி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். நம்பர் ஆஃப் யூனிட்னா ஸோ எவ்வளோ யூனிட் வந்து ஒரு வருஷத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. இது நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு நம்ம சோல்டு அப்படின்னு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து விற்பனை செய்வாங்க. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், பெர் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், செல்லிங் அப்படின்னா விற்பனைன்னு அர்த்தம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு, ஒரு யூனிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் அதாவது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ₹50. அடுத்தது வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஒரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா மாறும் செலவுகள். வேரியபிள் அப்படின்னா மாறும், காஸ்ட் அப்படின்னா செலவு, எக்ஸ்பென்சஸ். ஒரு யூனிட்டுக்கு வந்து மாறும் செலவு. ஏன் வேரியபிள் காஸ்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், வேரி ஆகும். அதாவது இப்போ சேல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த காஸ்ட் வந்து அதிகமாகும், சேல்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ அப்போ இன்கேஸ் ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட் கம்மியாகலாம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் பீக் சீசனில் இருக்கும்போது வேரியபிள் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ்ஸு பீக் சீசன் இல்லாமல் நார்மல் சீசனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அதாவது அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னா நோ சேஞ்ச் இன் ஃபார் எவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே அது வந்து மாறாது. ஒரு தடவை அது வந்து செலவுன்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்
ரெண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த பிஸ்னஸ் வந்து ரெண்டல் ப்ரமிசஸில் பில்டிங்கில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்குறது வந்து ஃபிக்ஸடாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சேலரி ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு தடவை சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் அப்படின்னும்போது ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலையான செலவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட் வில் பி த நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஃப் த வேரியபிள் காஸ்ட் இஸ் ₹30 பெர் யூனிட். ஸோ இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வேரியபிள் காஸ்ட் வந்து 20 ரூபாயா இருக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு என்ன ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து வரும்? இன்கேஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 30 ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து வரும் அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஃப் த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இஸ் ₹20. ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள் காஸ்ட் எடுத்துப்போம். 20 ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து ரிசல்ட் வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். லீவரேஜோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு வருதுன்னா 2 டைம்ஸ்னு வரும், 3ன்னு வருதுன்னா 3 டைம்ஸ்னு வரும். அதை ஸோ ஒரு வருஷத்தில் சைக்ளிக்கல் பேசிஸில் ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் லீவரேஜ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இபிஐடி. இபிஐடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்னு அர்த்தம். இயர்னிங்ஸ் அப்படின்னா லாபம். ஸோ ஒரு கம்பெனி அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுத்தையும் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. அப்போ டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கம்பெனினா கார்பரேட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி வெறும் ஷேர் மட்டும் வாங்கி அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் பத்திரம் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டையும் வந்து இஷ்யூ பண்ணி லோன் வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போ கம்பெனி வருஷம் வருஷம் ஏர்ன் பண்ணக்கூடிய அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து சம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டியாக கட்டணும். அப்போ யார் யாரெல்லாம் டிபெஞ்சர் இருக்கிறாங்களோ டிபெஞ்சர் அண்ட் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வட்டியாக வந்து கட்டணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம கட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸ்லாம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ்லாம் கழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆப்ரேட்டிங் அதாவது இயர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படி சொல்லிட்டு வரும். அதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ன்ற நேம் வராது, இயர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இல்லை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்ற நேமில் வந்து வரும். ஸோ அது நம்ம ஃபர்தராக வந்து ஃபைனான்ஷியல் லீவரேஜ் கம்பைன் லீவரேஜ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஸ்டெப் நம்பர் 1 கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுன ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதோட பெருக்கல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 50 ரூபா கொடுத்துருப்பாங்க ஒரு யூனிட் பெர் யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 ரூபா பழசு, அதாவது பாக்ஸில் கொடுத்துருக்கிறது அந்த டேபிளில் கொடுத்துருக்கக்கூடியது. நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழிச்சிப்போம். செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் 50 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 20 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது, 30 ரூபா இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்ன்றது இந்த 30 ரூபா அப்படின்றது வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50,000 நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 15 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த 15 லட்சம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷனோடைய வேல்யூ அமௌண்ட்டு. தென் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் வந்து ஒரு 15 ரூபா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு அதே 50,000 ரூபா சேம் அதே 50,000 நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 15 பெருக்கல் நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு ஒரு 50,000 பெருக்கும்போது நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7,80,000 ரூபா வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ known as EBIT, earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் 1, 2ல கண்டுபிடிச்சிருக்கிறது தான். ஸ்டெப் நம்பர் 1ல் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 15 லட்ச ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டெப் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு 7,50,000 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 15 லட்ச ரூபாயில் 7,50,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 7,50,000 ரூபா அப்படின்றது வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் EBIT. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் ஒரு தடவை நம்ம பார்த்துப்போம். ஆப்ரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா வந்து என்னது? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் EBIT. ஸோ கான்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 15 லட்சம். இந்த 15 லட்சத்தை அப்படியே எடுத்துக்கலாம், நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 7,50,000 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். அப்போது டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம் 7,50,000. அப்போ 15 லட்சத்தை நம்ம 7,50,000 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து 2ன்னு வரும். அப்போ பக்கத்தில் டைம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் லீவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதும் டைம்ஸ் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் அப்படின்றது வரும். இதே வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பர்சன்டேஜில் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஃப் த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இஸ் ₹30. அதாவது வேரியபிள் காஸ்ட் வந்து நார்மலாக பாக்ஸ்குள்ளே வந்து 20 ரூபா கொடுத்துருப்பாங்க ஒரு யூனிட்டுக்கு. அதே வந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு கீழே, டேபிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 30 ரூபா இருந்ததுன்னா எவ்வளோ? அப்போ இது வந்து நியூ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தலைப்பு வந்து இப்படியே கொடுத்தாலும் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் வேரியபிள் காஸ்ட் 30 ரூபா இருக்கும்போது நமக்கு வந்து லீவரேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இதை வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இப்போ நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜுக்கான ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் ABC அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்ற நேமில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது திடீர்னு சடனாக நம்ம எங்கேயாச்சும் பார்க்கும்போது ஒருவேளை அதுவா இதுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் வந்து பாருங்கள் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நியூ, அதாவது வேரியபிள் காஸ்ட் வந்து 30 ரூபா இருக்கும்போதுன்னு அர்த்தம். ஸோ சேம் ஈக்குவேஷன் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து கொஸ்டினில் 50 ரூபா இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் மட்டும் நம்மளுக்கு 30 ரூபா இருக்கும். பழசு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது வந்து 20 ரூபா எடுத்திருப்போம். இப்போ 30 ரூபா எடுத்துருக்குறோம். அப்போ 50 ரூபாயில் 30 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 20 ரூபா வரும். இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்? இந்த 20 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு, அதில் எந்த சேஞ்சஸுமே வராது. அதே டேபிளில் இருக்கக்கூடியது கொஸ்டினில் இருக்கிற அந்த 50,000 ரூபாய் அப்படியே எடுத்துப்போம். ஸோ அப்போ 50,000 பெருக்கல் 20, 50,000 நம்ம 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 10 லட்ச ரூபா வரும். இதுக்கு பேர் வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன், நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான டோட்டல் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் EBIT. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ known as EBIT, earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நியூ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான இதுவும் அதே ஈக்குவேஷன் தான் வரும். இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் வராது. ஈக்குவல் டு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10 லட்ச ரூபா இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்ம ஏன் இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கல அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறாது. வேரியபிள் காஸ்ட் எது மாதிரி ஆனாலும் 20 ரூபா ஆனாலும் சரிதான், 30 ரூபா ஆனாலும் சரிதான், 50 ரூபா ஆனாலும் சரிதான். ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு தடவை நம்ம 7,50,000 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதே அமௌண்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டெப் நம்பர் 1ல் 7,50,000 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அமௌண்ட் வந்து அடுத்தடுத்தது வரக்கூடிய எல்லா ஸ்டெப்புக்குமே அதே தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ புதுசாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் 7,50,000 ரூபா கண்டுபிடிச்சதை எடுத்து இங்கே கழிச்சிக்கலாம். அப்போ 10 லட்ச ரூபாயில் 7,50,000 ரூபா போயிடுச்சுன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு மிச்சம் வந்து 2,50,000 ரூபா வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸ். இப்போ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் நியூ வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது
வேரியபிள் காஸ்ட் வந்து ரூ. 30 இருக்கும்போது என்ன ரேட் வரும் சொல்லிட்டு அதே ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிப்போம். ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸும் வராது. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2,50,000 இருக்கும். ஸோ அப்போ 10 லட்சத்தை நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ பக்கத்தில் வந்து 4 டைம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ வேரியபிள் காஸ்ட் ரூ. 30 இருக்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4 டைம்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணும்போது மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட முடியும். அடுத்தது காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான இது சம்மந்தமான வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் இந்த காமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மெசேஜில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு அடுத்தது வந்து இதே மாடலில் உங்களுக்கு இதே சாப்டரில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மெசேஜில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ நீட் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து இது பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு சம்மில் வந்து உங்களுக்கு டவுட் வந்து இருக்குது. அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் மட்டும்தான், வேறு அதர் பப்ளிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. மார்க்கம் பப்ளிகேஷனுடைய அக்கௌண்ட்ஸ் அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நேமு, சாப்டர் நேமு, அதுக்கடுத்தது பேஜ் நம்பர், கொஸ்டின் நம்பர் மட்டும் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா எய்தர் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரெடி பண்ணி யார் மெம்பரோ அவங்களுக்கு வந்து அதை வந்து அனுப்புவேன் வீடியோ ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள் டெலகிராமில் வந்து சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வந்துருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே